స్నేహమో ప్రేమమో ఈడిలా నిర్ణయమో పేరిలా మాయమో కేంద్రీయ సుఖమో యావమే మారదే భూమిదానిదమో చక్కరే చక్కరే చక్కరే. அம்மாவே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அம்மாட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஒரு அம்மாட்ட சொல்லிகிட்டே போயிடலாமா? என்ன விடுவாங்கன்னு தெரியலையே. வேட்டி இங்கிருந்து என்னட்டி கிளம்பிட்டு இருக்க? காலேஜுக்கு கிளம்பலையா? கிளம்பணும். நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இன்னைக்கு சனிக்கிழமைடி, எனக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு காலேஜ் இருக்கா இல்லை அம்மாயிட்ட சொல்லிட்டு ஊர் சுற்ற போறியா? வாய் மூடிட்டி, காலேஜ் இருக்கு. சரி, நான் போய் கிளம்புறேன். இவன் சொல்லிட்டு போகிறத பார்த்தா இன்னைக்கு காலேஜ் இருக்க மாதிரி தெரியல. காலேஜ்னு சொல்லிட்டு எங்கேயோ போக போகிறா. கிட்டே நான் கிளம்புறேன். அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா சின்ன பொண்ணாத்த வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ போ, நான் சொல்லிக்கிறேன். சரி டி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்ன ஒரு டயர்டு. வெளியே போயிட்டு வந்தாலே இவன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏ சோபி, என்னம்மா ஆச்சு? ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னை பார்த்தா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியெல்லாம் தெரியுது உனக்கு. என்ன ஆச்சு சோபி, சொல்லு. காலையில வெளியே வலிக்கு விழுந்துட்டாங்க. அதுல இருந்து முதுகு சரியான வலி. எப்ப பார்த்தா எதையாவது பண்ணிட்டு இருக்கோம். யார் போச்சோம்னா எதுக்குல சிரிக்கிற? ஜோபி, என்ன செல்வி? ஜோபி, அம்மா அம்மா இங்க வாமா. அம்மா, ஐயோ என்னாச்சுல ஜோபிக்கு? நீ சண்டை போட்டுக்கிட்டு சொல்லி விட்டியால? ஜோபி ஜோபி, ஏமா உடனே என்னையாமா சொல்ற? அவ காலையில பின்னாடி வலிக்கு விழுந்துட்டா, முதுகுல அடிச்சிருக்குன்னு சொன்னா. திடீர்னு நம்ம கேட்டுட்டு இருந்தேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. வாமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். போல, சீக்கிரம் போய் ஆட்டோ கூட்டிட்டு போ. அம்மா நீ அழாதம்மா, ஜோபிக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம். நம்ம வந்துட்டோம். ஐயோ, உங்க அம்மா வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, சீனியர் கூப்பிட்டு கேட்கலாம். ஹலோ சீனியர், நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். ஆதி எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்களா? ஓகே சீனியர். ஓகே சீனியர், நான் போய் பார்த்துக்கிறேன். 702 தானே சொன்னாங்க. இப்போ இந்த ரூமாக தான் இருக்குமோ? சரி, போய் பார்ப்போம். ஆதி. நிதூஷா, நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? சீனியர், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நேற்று சொன்னாங்க. அதனால தான் நான் அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆதி, யார் அது? அம்மா, என்னோட ஜூனியர் பொண்ணு. ஆண்டி, உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சார், சொல்லுங்க. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க சார். போய் பாருங்க. சரிம்மா, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அம்மா, இது கேட்கலாமான்னு தெரியல. உங்களுக்கு என்னாச்சு? அதை சொன்னால் நீயும் சங்கடப்படுவோமா? அதனால வேண்டாம். ஆதி எப்படி உனக்கு தெரியும்? அம்மா, ஆதியை நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு தெரியும். நான் 10th படிக்கும்போது அவங்க 12th படிச்சுட்டு இருந்தாங்க. ஏம்மா திடீர்னு என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆதி என்ன பண்ணுவான்னு நினச்சி தான் எனக்கு ஒரே கவலை. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ சொல்கிறது ஆறுதலாக இருக்குது. எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாம்மா? என்னம்மா, சொல்லுங்க. ஆதிக்கு நிதூஷான்னு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்கான். அது இப்போ ஃபைனல் இயரும் முடிக்க போகிறான். நான் இன்னும் அந்த பொண்ணை அவன் மறக்கலை. எனக்கு ஒரே ஒரு உதவி என்னென்னா, நீயும் அவன் ஸ்கூல் தான் சொல்கிற, இப்போ உனக்கு அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கும்ல, அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிகிட்டு வரியா? அம்மா, அது வந்து என்னம்மா ஏதோ சொல்ல வந்து அப்படியே தயங்கிட்டேன். அம்மா, ஆதி சொன்ன நிதூஷா நான் தான். நிதூஷா, நீயா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதியை பார்த்துக்கோ நிதூஷா. எனக்கு உன்ட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இல்லைன்னா ஆதி ரொம்ப உடஞ்சிருவான். அவனை நான் இல்லை
அப்படிங்கிற பட்சத்தில் அவனை என்கிட்டருந்து என்னோட நினைவாலேருந்து அவனை கூட்டிகிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்ச உன்னால தான் முடியும். ஏன்னா இந்த 7 வருஷத்தில் என்கிட்ட அதிகமாக ஒரு பொண்ணோட பேரை சொல்கிறான்னா அது நித்துஷா 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 தான். ஏன் சொன்னான்னா எனக்கு அப்போ புரியல. அவனை என் இடத்துல ஒன்று வச்சு பார்க்குறான்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா அவனை பார்த்துக்கோ நித்துஷா. அம்மா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆதி, நீங்கள், நான் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா. உங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன், ஆதியும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு இதுவே போதும் நித்துஷா. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. நித்துஷா, அம்மா ஆதியை நல்லா பார்த்துக்கோமா. ஆதி, டாக்டர் பார்க்க போனீங்கல்ல, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? ஆதி, உங்களை தான் பதிலே சொல்லாமல் நிற்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நிதிஷா, டாக்டர்ஸ் அம்மாவுக்கு இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னது ஆதி, நீங்கள் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு நான் அது நீங்கள் பயப்படாதீங்க ப்ளீஸ் ஆதி, ஜஸ்ட் உடஞ்சிடாதீங்க. எனக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்கு. என் அம்மாவை தவிர எனக்கு யாருமே இல்லை. எனக்கு பயமாக இருக்கு நிதிஷா. ஆதி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், தயவு செஞ்சு அழுகாதீங்க. ஆதி, கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு நான் இருக்கேன். நீ சொன்னதே ஆறுதலாக இருக்கு நீத்து. நித்துஷா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் ஒன்று தேடுவாங்க. இல்லை ஆதி, நான் இருக்கேன், நீங்கள் தனியாக இருக்கீங்கல்ல. நான் பார்த்துக்கிறேன் நித்துஷா, நீ பூ உங்கள் அம்மா அப்பா தேடுவாங்க. ஆதி, அது நித்துஷா நீ பூ, நான் பார்த்துக்கிறேன். அது நம்ம நித்துஷா தானே? இவன் என்ன பண்ணுறா இங்கே? சுபி, ஏம்மா எது கூப்பிட்டேன்? அங்கே பாருல, அது நித்துஷா தானே? ஆமாம்மா, அது நித்துஷா தானே. அவன் இங்கே என்ன பண்ணுறான்னு தெரியலையே. நீ பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி கேளுமா. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான், நான் அக்கா கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். சரி, நீ போ, தங்கச்சி கூட இரு. ஹலோ அக்கா, நீ நல்லா இருக்கியா? இல்லைக்கா, நான் நேற்று ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஆமாம், நான் இன்னைக்கு இவளுக்கு சோவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி வந்திருந்தோம். இவன் ஆஸ்பத்திரி வந்து உங்களுக்கு எதுக்கும் உடம்பு சரியில்லைன்னு தான் கூப்பிட்டேன். சரிக்கா, நீ என்னன்னு கேளு. இவன் எதுக்கு ஆஸ்பத்திரி போனான்னு தெரியலையே. சரி, வரட்டும். சோனி, சொல்லுமா, ஏன் கூப்பிட்ட? உன் அக்கா காலேஜ் போகிறான்னு நீ என்கிட்ட சொன்னேன். ஆமாம், காலேஜ் தான் போயிருக்கா. சித்தி அவளை எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா நீ காலேஜ் போயிருக்காங்கிற. உண்மையை சொல்லு சோனி. அம்மா, உண்மையாகவே அவன் என்கிட்ட காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அவள் வரட்டும், இரு, நான் கேட்டுக்கிறேன். இவ காலையில் தனியாக கிளம்பி எங்கேயோ போகும்போதே தெரியும் இவ வெளியே தான் போகிறான்னு. இவளால் நம்ம திட்டு வாங்க வேண்டியது இருக்குது, நம்மளும் சேர்ந்து சந்தேகப்படுறாங்க. கடவுளே. வாட்டி வா, எங்கே போன? அம்மா, காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். ஏன் கேட்குற? காலேஜுக்கு போனால் உன்னை ஏன்னு கேட்க மாட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன நீ? ஹாஸ்பிட்டல் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால போகணும். நீ போனது சரிதான், உன் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போயிட்ட. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை நீ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு? திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கம்மா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் அந்த ஒரு இதில் நான் மறந்துட்டேம்மா. உங்கள் சித்தி என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அவள் எங்களை யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டான், இன்னும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே. அம்மா, சித்திக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை? இன்னைக்கு சோபி கீழே விழுந்துட்டாலாம், அவளுக்கு முதுகு வலின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களாம். சரி, நீ ரூமுக்கு போ.